வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். டிரான்சியன் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனிலேருந்து வந்த ஒன் ஆஃப் தி சப் பிராண்ட் இன்ஃபினிக்ஸ். ஸோ இப்போ இந்த இன்ஃபினிக்ஸ்ல இருந்து இன்னொரு சப் பிராண்ட் உருவாக்கியிருக்காங்க, ஸ்னோக்கர் அப்படிங்கிற ஒரு சப் பிராண்ட். ஸோ இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மொபைல் ஃபோன் கம்பெனிலையும் ஒரு ஆடியோ ப்ராடக்ட் ஒன்று இருக்கு. அதுவும் முக்கியமாக அந்த TWS விற்க தான் செய்கிறாங்க. ஸோ அப்படி இவங்களும் ஒரு TWS விற்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சப் பிராண்ட் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட இருந்து வந்த ஒரு முதல் TWS iRocker XE15 அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முதல் TWS மாடல் நம்பர், மாடல் நேம். ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் இந்த ஸ்னோக்கர் iRocker முழு விமர்சனத்தை பார்த்துருவோம். ஸ்னோக்கர் iRocker XE15 இதெல்லாம் பேர் சொல்றதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. சுருக்கமா iRocker அப்படின்னு சொல்றேன். சோ இத பத்தி நான் பார்க்கிறதுக்கு முன்னாடி இத முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கறத பார்ப்போம். இன்ஃபினிக்ஸ்ல இருந்து வர அந்த ஃபிட்னஸ் பேண்ட் இல்லாட்டி அவங்களுடைய மொபைல் போன் அதெல்லாம் எப்படி எந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல இருக்குமோ அதே மாதிரி ஸ்டைல்ல தான் இதுவும் இருக்கு. இந்த பாக்ஸுக்கு பின்னாடி பல விவரங்கள் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் 5.0 இருக்குங்கறாங்க, 6mm டிரைவர் இருக்குங்கறாங்க, IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த பாக்ஸோட பின்புறத்துல பிரிண்ட் பண்ணிருக்காங்க. பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா இந்த கேஸ், இந்த சார்ஜிங் கேஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறமா இந்த இயர் பட்ஸ் இருக்கு. இந்த சார்ஜிங் கேஸை சார்ஜ் பண்றதுக்காக ஒரு மைக்ரோ USB ஒரு குட்டி கேபிள் ஒன்று கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த இயர்போன்ஸ்ல எக்ஸ்ட்ரா இயர் சைஸ்ல இயர் டிப்ஸுக்காக ஒரு 2-3 சைஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் யூசர் மேனுவல், அவ்வளவுதான். இந்த டிசைன் பத்தி பேசுறதுக்கு முதல்ல கேஸோட டிசைன்ல இருந்து ஆரம்பிப்போம். கேஸ் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க பிளாஸ்டிக்ல பண்ணிருக்காங்க. இது ஒரு கிளாசி ஃபினிஷிங்ல இருக்கு. அறிமுக விலையா இது 1500 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படிங்கிறாங்க. பிற்காலத்துல என்ன விலைக்கு ஏத்த போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த விலைக்கு என்ன நீங்க குவாலிட்டி எதிர்பார்க்க முடியுமோ அந்த மாதிரி குவாலிட்டி தான் இதுல கொடுத்திருக்காங்க. லிட் க்ளோஸ் ஆகிறது மேக்னெட்டிக் லிட் மூலமா க்ளோஸ் ஆகிக்குது. சோ ஒன்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா ஆட்டினாலும் கீழே விழுக மாட்டேங்குது. பட் சும்மா ஆட்டணும் அப்படின்னா இயர்பட்ஸ்ல உள்ள போடல, இயர்பட்ஸ் உள்ள போடாம ஆட்டணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஏதோ லூஸ் ஏதோ பார்ட் ஆடுற மாதிரி எனக்கு தெரியுது. இது என்னுடைய பார்ட்ல டிஃபெக்டிவா இல்லையான்னு தெரியல. பட் பின்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ USB போட்டு கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்றதுக்கு. ஃப்ரண்ட்ல ஒரே ஒரு LED சார்ஜ் எவ்வளவு இருக்குன்னு இண்டிகேட் பண்றதுக்காக ஒரு LED மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை திறந்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள இந்த கூஸ் ஷேப்ட் அப்படிங்கிறாங்க. இந்த டிசைன் பார்க்கிறது கூஸோட எக்கோட ஷேப் மாதிரி இருக்காம். நம்ம வாத்து முட்டை அப்படிம்போம், அவங்க கொஞ்சம் டீசெண்டா கூஸ் எக் ஷேப் டிசைன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டிசைன் ஷேப்ல இருக்கிற இந்த இயர்பட்ஸ் உள்ளுக்குள்ள நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் மேக்னெட்டிக் புல் மூலமா உள்ள ஒட்டிக்குது. ஃபோர்ஸ் ஆட்டினாலும் கீழே விழுக மாட்டேது. நல்ல ஒரு ஸ்னக்கான ஃபிட் இருக்குது இதில். ஸோ இந்த இயர்பட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இயர்பட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது அகைன் இது முழுக்க பிளாஸ்டிக்ல பண்ணிருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்டிக்ல பண்ண நிறைய இயர்போன்ஸ், ஹெட்போன்ஸ், TWSலாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ பில்ட் குவாலிட்டி லைட்டா வீக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த இரண்டுலையுமே பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் நம்ம பிரஸ் பண்ணோம் அப்படின்னா பாட்டு பாஸ் ஆகும், பிளே ஆகும். அதே டபுள் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகும். ட்ரிபிள் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் பாட்டுக்கு போகும். கூகுள் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட்டும் இதுல இருக்கு. ஸோ இந்த இயர்போன்ஸ் ரெண்டையும் நீங்க காதுல போட்டு அட் அ டைம் நீங்க கேட்டுக்கலாம். இல்ல ஒன்ன பாக்ஸுக்குள்ள போட்டு ஒன்ன மட்டும் நம்ம பாட்டு கேட்கறதுக்கோ இல்ல கால்ஸ் பேசுறதுக்கோ யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சிங்கிளா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கான ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஸோ தண்ணி பட்டாலோ இல்ல வேர்வை பட்டாலோ இந்த டேமேஜ் ஆகாது. பட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. பட் ஒர்க் அவுட் பண்ணி போகிறப்போ ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிட்டிங் நல்லா ஸ்னக்கா இருக்கு. ஃபிட்டிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஃபிட்டிங்ல எந்த குறையும் கிடையாது. பட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கிறதுனால, ஒரு நார்மலான இயர்பட்ஸை விட சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு மேல வேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு லைட்டா ஒரு இரிட்டேஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது 2 கலர்ல அவைலபிளா இருக்கு, ஒயிட் கலர் மற்றும் பிளாக் கலர். இந்த சைஸ்ல இருக்கு, இந்த ஃபார்மேட்ல இருக்கிற இந்த இயர்போன்ஸை ஒயிட் கலர்ல வாங்கி போட்டோம்னா காதுல பஞ்சு வச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ பிளாக் கலர் வாங்குறீங்கன்னு நினைச்சீங்கன்னா பிளாக் கலர் வாங்குறது பெட்டரான ஆப்ஷன் மாதிரி எனக்கு தெரியுது. சரி, சவுண்ட் குவாலிட்டி முக்கியமான விஷயம். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பேஸ் சுத்தமா இல்ல, அதான் உண்மை. பட் மற்றபடி மித்த ஃப்ரீக்வன்சில அந்த வாய்ஸ் கிளாரிட்டி நல்லாவே இருக்கு. அப்புறம் ட்ரெபிளும் பார்த்தோம் அப்படின்னா நல்லா கிளியரா கிறிஸ்பா இருக்கு. மிட்ஸுக்கும் ஹைஸுக்கும் இருக்கிற ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் நல்லா கிளியரா டிஸ்டிங்க்டா இருக்கு. பட் பேஸ் மட்டும் தான் லைட்டா சஃபர் ஆகுற மாதிரி இருக்கு. இதுல லோ லேட்டன்சி மோட்லாம் கிடையாது. சோ கேமிங் விளையாடுறதுக்கான பெஸ்டான ஃபாஸ்டான கேமிங் விளையாடுறதுக்கு பெஸ்ட் இயர்போன்ஸ் கிடையாது. படம் பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம். படம் பார்க்குறப்போ லிப்சிங் இஷ்யூ கிடையாது. நார்மலான சின்ன கேம்ஸ் விளையாண்டிங்கன்னா தாராளமா மியூசிக் நல்லா தாராளமா கேட்கலாம். வாய்ஸ் கால்ஸ் பேசுறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா மைக்கோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னா நான் பேசுறது இருங்க நான் சொல்றதை விட நீங்களே கேட்டுருங்க நம்ம அண்ணாச்சி என்ன சொல்றாரு அப்படின்னு. வணக்கம் ஜி, வணக்கம். சவுண்ட் டெஸ்ட் இது இன்ஃபினிக்ஸ்னுடைய ஸ்னோக்கர் அப்படிங்கிற புது பிராண்ட்ல இருந்து ஒரு ட்ரூலி வயர்லெஸ் இயர்போன். கொஞ்சம் லவுடா இருக்கு, கொஞ்சம் ஷ்ரில்லா இருக்கு.
ஓகே, நீங்க பேசுறது எனக்கு கிளியரா கேக்குது. ஓகே, சோ அண்ணாச்சி சொல்ற மாதிரி நான் பேசுறது வந்து ரொம்ப லவுடாவும் ரொம்ப ஷ்ரில்லாவும் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. மியூசிக் குவாலிட்டியில எப்படி பேஸ் இல்லையோ அதேதான் வோக்கல் குவாலிட்டியிலும் நம்மளுடைய வாய்ஸ்ல இருக்கிற பேஸ் வந்து கேரி ஆக மாட்டேங்குது. கடைசியா இந்த இயர்போன்ஸ் உடைய பேட்டரி லைஃப் பார்த்தோம்னா பேட்டரி லைஃப் நல்லா திருப்திகரமா இருக்கு. 4 ஹவர்ஸ் அவங்க சொல்றாங்க. 50% வால்யூம் வச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல, எனக்கு 4 ஹவர்ஸ்க்கு மேலேயே கிடைச்சிச்சு. ஒரு 4-5 தடவை இந்த பாக்ஸ் வச்சு நீங்க ஃபுல் சார்ஜ் நீங்க பண்ணிக்கலாம். சோ ஃபைனலா இந்த இயர்போன்ஸ் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க பேஸ் பிரியரா இருந்தீங்க அப்படின்னா, முக்கியமா உங்களுக்கு பேஸ் சவுண்ட் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இயர்போன்ஸ் நீங்க வாங்காதீங்க. பட் மற்றபடி ரெகுலரான ஒரு கால்ஸ் பேசுறதுக்கோ இல்ல ஒரு நார்மல் மியூசிக் கேட்கறதுக்கு இல்ல ஒரு படம் பார்க்கறதுக்கு லைட்டா ஒரு கேம் சின்ன கேம் விளையாடுறதுக்கு ஒரு 1500 பட்ஜெட்டுக்குள்ள ஒரு இயர்போன்ஸ் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த இயர்போன்ஸ் ஒரு நல்ல ஒரு சாய்ஸ். இந்த இயர்போன்ஸ் பெட்டரா அந்த இயர்போன்ஸ் பெட்டரா இல்ல அந்த இயர்போன்ஸ் பெட்டரா அப்படி நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான பதில் நம்மளுடைய GSS Score Card. சோ இந்த இயர்போன்ஸ் உடைய GSS Score Card இப்ப வரும் பாருங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல இந்த வருஷம் ரிவ்யூ பண்ண எல்லா ஆடியோ ப்ராடக்ட்ஸ்க்கான ஒரு GSS ஸ்கோரும் அந்தந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சோ நீங்களே கிளிக் பண்ணி நீங்க கம்பேர் பண்ணி ஒரு தெளிந்த முடிவு நீங்க எடுத்துக்கலாம். இந்த SNOKOR iRocker XC15 நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சோ இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.